நாகர்கோவில் அருகே மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யும் குளத்தில் குப்பை கழிவுகள் கலந்து வருவதால் பல்வேறு நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பூதப்பாண்டி பேரூராட்சிக்குட்பட்ட குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பூதப்பாண்டி பகுதியில் உள்ள குடிநீர் குழாயில் குப்பை கழிவுகள் சாக்கடை நீரும் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திட்டத்தில் இந்த பேரூராட்சி உள்பட்ட அம்மன் குளத்தில் தண்ணி எங்களுக்கு பைப்பில் குடிநீர் வருது. அதை நாங்கள் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரோம். அந்த தண்ணியை தான் உபயோகப்படுத்துவோம். துர்நாற்றம் எடுக்குது. வீட்டில் குடிநீர் எடுக்க சமயம் அது மேலாம் ஊரல் குளிச்சா எல்லாம் மேலே ஊரெல்லாம் வருது. சுட்டம் சூழல் எல்லாம் குப்பையும் குளமும் இறைச்சி கழிவு எல்லாம் கிடக்குது. இதெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணி எங்களுக்கு நல்ல தண்ணியாட்டு வரது கேட்டு வருவேன். இந்த குளத்துல இருந்து தான் இந்த சுற்றோட்டாப்புற பகுதி எல்லாத்துக்கும் குடிநீர் சப்ளை ஆகுது. அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் இறைச்சி கழிவு அப்புறமாட்டு மற்ற மாதிரி கட்டட இடிபாடுகளோட கழிவுகள் எல்லாத்தையும் இந்த பகுதியில் கொட்டிட்டு இருக்காங்க. இது பேரூராட்சி மூலமாகவே கொட்டுறதுனால ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதேமாதிரி ஊரில் கிராமப்புறத்துலேருந்து சேரிக்கக்கூடிய குப்பையெல்லாம் இந்த குளத்து கரையிலேயே கொட்டிட்டு போகிறாங்க பேரூராட்சி. அதேமாதிரி இறைச்சி கழிவுகள் இங்கே கொட்டுறதுனால பயங்கர துர்நாற்றம் வீசுது. அதனால இங்கேருந்து எடுக்கக்கூடிய குடிநீர் வீட்டுக்கு சப்ளை ஆனாலும் வீட்டில் உள்ள குடிக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. அடிக்கடி நோய்வாய் சின்ன குழந்தைகள் முதல் எல்லாருக்குமே இங்கே அடிக்கடி காய்ச்சல் வருது.